இந்த லைட்ஸ் எல்லாமே இன் அவுட்டு பவர் இன்புட்டு அதே மாதிரி டேட்டா அவுட்புட் இன் அவுட் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 லைட்டுக்கு ஃபஸ்ட் லைட்டு வந்து D001 வச்சுக்கணும். அடுத்த லைட் வந்து +16 போட்டுக்கணும். +16னா D017. இதுக்கப்புறம் அடுத்த லைட் வந்து +16 போட்டால் D033. இதுக்கப்புறம் கடைசி லைட் வந்து +16 13 +16 போட்டோம்னா D049. இந்த ஃபார்மேட்டில் லைட்டெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இன்னொரு லைட் போனோன்னா 49 +16 போட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். டிஎம்எக்ஸ் கண்ட்ரோலரில் 101 நம்பரில் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 101 நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் ஒரு லைட் எரியும், லிங்க் ஆகிட்டே இருக்கும். இந்த சிம்பிள் வந்தால் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி, ப்ரோக்ராம் மோடில் போட்டுருக்கிற மாதிரி. ஓகேவா? அடுத்து வந்து 1 2 3 4 எப்படின்னா ஃபஸ்ட் லைட்டு, செகண்ட் லைட்டு, தேர்ட் லைட்டு, ஃபோர்த் லைட்டு. இதில் வந்து ஃபஸ்ட் நம்பரை அழுத்தி ஸ்லைடர் மேலே தூக்கினா ரெட் கலர் வரும். ரெட்டு ப்ளூ எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். 3 ஸ்லைடரில் மாதிரி வச்சுக்கிட்டு இது வந்து ஃபஸ்ட் நம்பரு. செகண்ட் நம்பர் லைட்டு வேணும்னா அதே மாதிரியே பண்ணலாம். செகண்ட் நம்பர் லைட் எரியலாம். ஓகேவா? இப்போ வந்து ப்ரோக்ராம் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எனக்கு ரெட்டு கலர் வேணும். ஓகேவா? ரெட் கலர் ஸ்லைடர் மேலேக்கு தூக்கிட்டு ரெட் கலர் வரும். வந்ததுக்கப்புறம் மிடி ஆட் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வேணும்ல, ஃபஸ்ட் ஸ்டெப்பில் போட்டணும். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் போட்ட உடனே பிளிங்க் ஆகும். எல்லா லைட்டுமே பிளிங்க் ஆச்சுன்னா ப்ரோக்ராம் செட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் நம்பரில் ஒரு செட்டு ப்ரோக்ராம் வந்து செட் ஆகிடுச்சு. அப்புறம் கீழே இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது நம்பரில் சேம் அதே மாதிரி ரெட் லைட் வேணும்னா ரெண்டாவது நம்பர் ஸ்லைடர் தூக்கிட்டு மறுபடியும் மிடி ஆடில் போட்டு ரெண்டாவது நம்பருக்கு ப்ரோக்ராம் போடணும். இருந்துச்சா? செகண்ட் நம்பர் ப்ரோக்ராம் செட் ஆகிடுச்சு. கீழே இறக்கிட்டு மறுபடியும் 3வது நம்பர் லைட்டு, இதுலேயும் ரெட் கலர் வேணும், போட்டு மிடி ஆட் கொடுத்துட்டு தேர்ட் ஸ்டெப்பில் ப்ரோக்ராம் போட்டாச்சா? அப்புறம் ஃபோர்த் லைட்டுக்கு மறுபடியும் ரெட் கலர் வேணும். ஸ்லைடர் மேலே தூக்கிட்டு இதுக்கப்புறம் மிடி ஆட் கொடுத்து 4th ஸ்டெப்பு கொடுத்தோடனே செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் கீழே இறக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு, ஓகேவா? செட்டு வந்து பிளாக் அவுட் பண்ணோம். 2 லைட் எரியும். 2 லைட்டு எரிஞ்சதுக்கப்புறம் டிஎம்எக்ஸ் ஆஃப் பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு ஆட்டோ டெல் ஆப்ஷன் ஆன் பண்ணணும். ஆன உடனே டிரான்ஸ்பரன்சி அண்ட் டிஸ்பிளேல 3 தடவை கிளிக் பண்ணோம். 1 2 3 பண்ணிவிட்டு ஸ்லைடர் கொஞ்சமாக மேலே ஏற்றினா ரன்னிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்லைடர் கொஞ்சம் நல்லா தூக்கினா ஸ்பீடு. அவ்வளோதான்.